அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எனக்கு ரொம்ப பிடித்த சிந்தனையாளர் ஓஷோ. பலமுறை சொல்லியிருக்கேன். ஓஷோவுடைய ஒரு கேள்வி பதில், அவர்கிட்ட ஒரு பெரிய ஆச்சரியமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் முன்கூட்டியே எல்லாத்தையும் படித்து தானாக போய் சொற்பொழிவு அப்படின்னு பண்ணுறது வேறு. ஆனால் யாராவது கேள்வி கேட்கும்போது அப்போதே சிந்தித்து கொண்டு அப்போதே சிந்தனையிலிருந்து சொற்களை தேர்ந்தெடுத்து கொண்டு அதை அப்படியே பேசுவது என்பது சுலபம் இல்லை. அவருக்கு அது மூணுமே ரொம்ப எளிமையாக கை வந்தது. அவர் பல விஷயங்களை படித்தவர். அப்புறம் அவரை மாதிரி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ், ஆங்கிலத்தில் அவர் தேர்ந்தெடுக்கிற வார்த்தைகள் இருக்கு பாருங்கள். ஒவ்வொரு சொல்லுலேயும் இதுக்கு நிகராக இன்னொரு சொல். இந்த கல்லை எடுத்துகிட்டு வேறு கல்லை வைக்கலாம்னா கட்டணம் விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட இந்த சொல்லை எடுத்துகிட்டு இந்த சொல்லை வைக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க முடியாது. அந்த மாதிரி வார்த்தை தேர்வுகள், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அதுக்கு என்ன காரணம்னா த கிளாரிட்டி, அவர்கிட்ட இருந்த தெளிவு, எல்லையற்ற என்ற பளிங்கு மாதிரி. இந்த இமயமலையில் தண்ணீர் ஓடி வரும்போது ஒரு பளிங்கு மாதிரி இருக்கும். கீழே இருக்கிற கல் தெரியும். ஆழமாக இருந்தால் கூட கீழே இருக்கிற கல், அதில் நீந்துதுன்னா ஒரு மீனுன்னா கூட பளிச்சுன்னு அப்படியே தெரியும். அந்த மாதிரியான ஸ்பட்டிகம் மாதிரி, பளிங்கு மாதிரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தெளிவு, கிளாரிட்டி வித்தின் ஹிம். இது மூணும் ரொம்ப சிறப்பு. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இது எங்களுடைய ஒளிபரவட்டு இதழில் எடுத்து போட்டிருக்கிறோம். இந்த கேள்வி பதில என்னங்க, ஒரு சீடர் கேட்குறார், பிரேம் சியாஸ் அப்படிங்கிற அவருடைய ஒரு சியா. அவர் ரொம்ப வருத்தமான நிலையில் இருக்கிறாரு. அவர் எப்படின்னு கேட்டால் தென்கொரியா அதுலேருந்து தப்பிச்சு ஓடி வந்தவர். ரொம்ப கஷ்டம். சில கொடுமையான அரச அந்த என்ன சொல்கிறது, முள்வேலி மாதிரி மக்களுக்கு ஒரு கொட்டும் வேலிகளை அமைத்து கொண்டு மக்களை சித்திரவதை பண்ணுற நாடுகள் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக நம்ம உலக வரலாறுகளை பார்க்கணும். இப்போ இங்கேருந்து நாம் பல வெளிநாடுகளுக்கு போகும்போது அந்த நாடு எவ்வளோ பிரமாதமாக இருக்குது, இவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அதை பற்றிய ஹிஸ்ட்ரியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா தெரியும். அந்த நாட்டு தலைவர்களிடமிருந்து தப்பி ஓடிய பெண்கள், ஆண்கள், அவங்களுடைய பிடியிலேருந்து நழுவி வெளியே ஓடி வந்தவங்க வெளியில் சொல்கிற கதைகள். அதாவது சில பிரின்சஸ், சில குயின், இன்னும் சில மிக உயர்ந்த நிலையில் இருந்தவங்க, விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், அவங்களாம் அந்த நாட்டோட பிடியிலேருந்து ஒவ்வொரு சில நாடுகள்லேயும் தப்பி வெளியே ஓடி வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிற உண்மைகளை கேட்டால், என்னடா நாம் மதிக்கிற பல பேர் இவ்வளவு குரூரமான மனநோய் உள்ளவர்களா அப்படின்னு தோணும். உலகத்தோட சில கொடுங்கோலர்கள் அருவருப்பான இந்த குண உடையவர்கள் அப்படிங்கிறது வெளியிலேயே தெரியும். இவர் தென்கொரியாவிலேருந்து பிறந்து வளர்ந்தவர். யார் நான் சொல்கிறேன், இந்த பிரேம் சியாஸ். அவர் இத்தனைக்கும் 1984 எப்படியோ ஒரு வழியாக அவரையும் அவருடைய நண்பர்களையும் கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. கைதுக்கெல்லாம் காரணங்கிறதெல்லாம் ஒரு என்ன சொல்லுவார் பாரதி, பேய் அரசு செய்தால் பிணம் தின்னம் சாத்திரங்கள் அப்படிம்பார். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் கூட ஒரு வசனம் வரும், நாங்கள் ஒரு குருவியை சுடுவதென்றாலும் விசாரணை இன்றி சுடமாட்டோம்னு அந்த இங்கிலீஷ்காரன் பேசுவான். அதற்கான எல்லா சாட்சியங்களையும் கற்பித்து விடுவீர்கள், எப்படி பொய்யான எல்லா விட்னஸையும் ரெடி பண்ணிவிடுவீங்களா நீங்கள் அப்படின்னு அதுக்கு பதில் கேலி பண்ணுவாங்க. அவ்வளவு கொடூரமான சில அதாவது ஜனநாயக போர்வையில் ஆங்கிலேயர்கள் உலகத்துக்கு செய்திருக்கிற கொடுமை ஒரு பக்கம் இருக்குது. ஜனநாயகத்தை பற்றி கவலையே படுறதில்லை. நாங்கள் ஜனநாயகம்னு சொல்லிக்க கூட மாட்டோம். அதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். நான் வச்சதான் சட்டம் அப்படின்னு பேசக்கூடிய கொடுங்கோலர்கள் உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவன் 1984 இவரையும் இவர் நண்பர்களையும் காரணமே இல்லாமல் கைது பண்ணாங்க. நீ புரட்சியாளர்கள்னு சந்தேகம் நாங்கள், அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும், இராணுவத்துக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்புறம் அவ்வளோதான், அவன் சித்திரவதை தான் போட்டு நச்சு. நீதி விசாரணைன்னு அந்த நீதிமன்றத்தினோட விசாரணைக்கு முன்பாகவே இவங்க தோழலில் ஒருத்தனை சுட்டுவிட்டாங்க. விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற நண்பர்களை எல்லாம் தூக்கிலிட்டாங்க. இவனுக்கு என்னமோ ஒரு அதிர்ஷ்டம், சில நண்பர்களை சிறையில் அடைச்சாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே இவன் போய் மாட்டினான்.
இத்தனைக்கும் இவங்க புரட்சியாளர்கள்ங்கிறதுக்கு எந்த விதமான அத்தாட்சியோ ரெக்கார்டோ வெறும் வீண் சந்தேகம் மட்டும்தான். வெறும் சந்தேகம், ஒன்லி டவுட், மியர் டவுட் பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. ரைட். இப்போ அவனுக்கு மனசில் என்ன தோணிடுச்சு, நம்ம உண்மையிலேயே புரட்சியாளனா மாறணும். இதுதான் மனித வர்க்கம். நம்ம ஒன்றுமே பண்ணல, நம்மளை கொண்டாந்து உள்ளே வச்சு இத்தனை சித்திரவதை பண்ணுறான். நம்ம நண்பர்கள் இவ்வளோ பேரை சித்திரவதை பண்ணுறான். சில பேரை தூக்கில் போட்டான், சில பேரை சுட்டு கொண்டு விட்டான். நம்ம ஏன் ஒரு புரட்சியாளனாக மாறக்கூடாது? இந்த கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து நம்ம ஏன் ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடாது? இது எல்லாம் இயல்பாக தோன்ற விஷயந்தான். ஆனால் இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. என்ன? எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. தென்கொரியாவை விட்டு தப்பிச்சு ஓடியாரத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. உங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. இது மாதிரி வாய்ப்பு கிடைச்சோன்னு ஒருத்தன் எஸ்கேப் ஆகிடுவான். எஸ்கேப் ஆகி ஓஷோ கிட்ட வந்துட்டான். வந்து ரஜனீஷ்புரத்தில் அவர்கிட்ட கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறான்? அன்பே வடிவமான எனது குருவே, நான் ஒரு தவறு செய்ததில்லை, ஒருபோதும் வன்முறையை மனதில் நினைத்ததில்லை. ஆனால் என்னை ஒரு சந்தேகத்தின் பேரில் கைது செய்து சித்திரவதை செய்தார்கள். வாழ்க்கை எனக்கு வழங்கிய தண்டனைகள் கொடுமையானவை. நான் படாத வேதனைகள், நான் அனுபவிக்க முடியாத வேதனைகளை அனுபவித்தேன். ஏன்? நான் நல்லவன் தானே, நான் எந்த தவறும் செய்யாதவன் தானே, உண்மையில் ஆட்சிக்கு கூட எதிரானவன் இல்லை தானே. அப்படி இருக்கிற போது எனக்கு ஏன் இத்தனை விதமான கஷ்டங்கள்? இந்த கொஸ்டின் இந்த உலகத்தில் எல்லார் மனசுலையுமே இருக்குங்க. சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லட்டுமா? நான் நல்லவன், எனக்கு ஏன் கெட்டது நடக்குது? இது இல்லாத ஆள் யாராவது இருக்கிறீங்களா உலகத்தில்? நான் நல்லவன், எனக்கு ஏன் கெட்டது நடக்குது அப்படின்னு. இது வந்து எட்டர்னல் கொஸ்டின். இதை ரொம்ப அறிவுள்ள சிந்திக்கிற ப்ராக்டிக்கலான ஒரு குரு ஓஷோ அவர்கிட்ட கேட்குறான். அதான் சக்க மனுஷன் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறான் பாரு. பிரேம்சியாஸ், மழையை போல் மனிதனை வாழ வைக்கக்கூடிய ஒன்று உண்டா? மழை இல்லாட்டி என்ன ஆகும்? செடி ஒன்றும் பூக்காது, காய்க்காது, பயிர் வளராது, ஆறு ஓடாது, பறவை உயிரினங்கள் வராது, மீன் வராது, உலகத்தில் மக்கள் வாழ முடியாது. மழையை விட நல்லது இந்த உலகத்தில் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? மனிதனை வாழ வைக்க மழை தேவைதானே. ஆனால் யோசித்துப்பார், மழை வருகிற போது மழை மட்டுமா வருகிறது? பியூட்டிஃபுல் கொஸ்டின். மழை வேணால் மரியாதை, மழை மட்டும் வர்றது தானே. அது எதுக்கு காற்றை இழுத்துக்கிட்டு வருது சனியை? காற்றடிச்சா கூரை பிஞ்சிட்டு போகுது. மேலே எங்கேயோ போய் ஒரு ஷீட் அப்படியே போய் ஸ்கூட்டரில் போகிறவன் கழுத்தை வெட்டி வெறும் ஸ்கூட்டர் அப்படியே ஓடுது. ஒரு என்னமோ நடக்குது. மழை பெஞ்சோடனே ஏழைப்பா அவன் குடிச்சல் உட்காந்துருக்கான், அவன் குடிச்சே பிச்சுக்கிட்டு போகுது. அதை தவிர அவனுக்கு வாழ்க்கையே கிடையாது. இந்த மழை இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாது. காற்றோடு ஏன் இது வருது? யார் கேட்டா? நீ வருந்தா வானா மழை வரக்கூடாதா? எப்படி சிந்திக்கிறா பாருங்க மனுஷன். மழையோடு சேர்ந்து இடியும் மின்னலும் புயலும் எதற்கு வருகின்றன? யாராவது கூப்பிட்டார்களா? இவற்றால் மனிதனுக்கு ஏதாவது நேரடியான நன்மை இருக்கிறதா? இடியினாலேயோ மின்னலினாலேயோ மனுஷனுக்கு நேரான நன்மை இருக்கா? நீங்கள் எப்பாவது யூடியூப்பில் பாருங்களேன், நேராக மின்னல் விழுந்து செத்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க யூடியூப்பில் இருக்க. அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான், ஒன்றுமே இல்லை, அவன் பாவம். அவன் மேலே இடி வந்து நேராக அப்படியே இறங்குவான், கருகி போயிடுவான். அப்படியே ஒரு சாதாரண தெருவு நடந்து போயிட்டே இருப்பான், அப்படியே நெருப்பாகி ஒரு நிமிஷத்தில் ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போவான். அது வீடியோவை எடுத்துருக்கான். அப்படியே மேலேருந்து சரேல்னு ஒரு மின்னல் இறங்குது இடியோட, அவனை பீஸ் ஆக்கி அந்தாண்ட தூக்கி எறிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ண? மின்னலை எதிர்த்தானா, இடியை எதிர்த்தானா? அதனால தான் நம்முடைய பழைய ரிக்வேத கால சமூகத்தில் மழை, மின்னல், இடி எல்லாத்தையுமே கும்பிட்டுருக்குறாங்க. ஒரு ஆதி காலத்து வாழ்க்கை முறையில் இதால் எங்களுக்கு கேடு வராமல் இருக்கட்டும், எங்களுக்கு மனிதனுக்கு நன்மை செய்யட்டும். இந்த மழை வேணும், ஆனால் வேணுங்கிற மழை மட்டும் வர்றதில்லை, அதோட வேண்டாத மின்னலும் இடியும் வருது. இப்போ ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இது ஓஷோ சொல்லலை, இது என்னோடது. இடியும் மின்னலும் வேண்டாததுன்னு யார் சொன்னா உங்களுக்கு? பூமியில் சில விதமான மாற்றங்கள் நிகழ்வதற்கு மின்னலும் இடியும் தேவைன்னு கண்டுபிடிச்சிருக்கான். சில விஷயங்கள், உலோகங்கள் மாறுவதற்கு, பூமியினுடைய தன்மை மாறுவதற்கு, சில விதமான மாற்றங்கள், கெமிக்கல் பாறைகளில் சில விதமான மாற்றங்கள் நிகழ்வதற்கு, சில உலோகங்கள் உண்டாவதற்கு. என்ன ஆச்சரியம் பாருங்கள். அந்த மின்னலும் இடியும் இருந்தால் தான் இந்த உலோகங்கள் இங்கே ஒன்று இன்னொன்னா மாறுது பார்த்தீங்களா? அது கெமிக்கல் காம்பினேஷன் இதெல்லாம் நடக்குதுடான்றான். நமக்கு தெரியல.
நாம் என்ன நினைக்கிறோம், வெறும் மழை மட்டும் பெஞ்சால் நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்டா இடி இடிக்குது, அதில் ஏன்டா வந்து மனுஷன் செத்து போகிறான், அதில் ஏன் 10 மாடு சாகுது, மின்சார கம்பம் தாக்கி இவ்வளோ பேர் செத்து போனான்னு வருது, நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோம். ஓஷோ அந்த கேள்வி கேட்குறாரு பாருங்கள். இடி தாக்கி மனிதன் இறப்பதில்லையா? பெரும் புயல் அனைத்தையும் அடித்து சென்று விடுவதில்லையா? யாரிடம் சென்று நியாயம் கேட்பது, ஆறுதல் அடைவது? இயற்கை ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்துள்ளது. வியாபாரத்தில் லாப நஷ்ட கணக்கை எல்லாம் நீங்கள் இயற்கையிடம் கேட்க முடியாது. நீங்கள் நேச்சரில் போய் கேட்குமா, மழை மட்டும் மரியாதையாக வர வேண்டியது தானே, உன்னை யார் இடியோடு வர சொன்னா? சரி, தெருவில் போகிற எவனோ ஒருத்த மேலே ஏன் இறங்க சொன்னா? நத்திங். கேட்குறதால பிரயோஜனம் இல்லை. பாருங்கள், தென்கொரியாவில் கொடுங்கோல் ஆட்சி நடந்து அங்கே கஷ்டப்பட்ட ஒருத்தனுக்கு பதில் சொல்லும்போது லைஃபோட எட்டர்னல் பிரின்சிபல் அவர் சொல்கிறாரு. ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரையில் மழையுடன் சேர்ந்து புயலும் நிற்காமல் அடித்தபடியே இருக்கும், இடியும் விடாமல் இடித்தபடியே இருக்கும். இயற்கை நிலை அமைந்திருந்தால் இந்த உலகத்தின் நிலை என்னாகும் கொஞ்சம் யோசித்துப்பார். அநியாயமான தீவிரமான தன்மைகளை உடைய எந்த ஒரு ஆதிக்க வர்க்கமும் நிரந்தரமாக நிலைத்து நிற்பதில்லை. இப்போ வரார் அவர், அந்த கொடுங்கோல் அரசுக்கு வராரு. பெருசாக உலகம் இந்த உலகம் பார்க்காத கொடுங்கோல் மன்னர்கள் கிடையாது. ஒரு நாள் ஒன்றுமில்லை, அந்த கொடுங்கோல் மன்னர்கள் ஒன்றும் இல்லாமல் அப்படியே போயிடுறாங்க. உனது நாட்டில் மட்டுமல்ல கொடுங்கோல் ஆட்சி, எந்த நாட்டில் நடந்தாலும் அதன் தன்மை நீ கண்ணால் கண்டது போல் அவ்வளவு கொடுமையானது தான். ஒரு இடியில் மாட்டிக்கொண்டு மீண்டும் நீ வந்து விட்டாய், நீ தப்பிட்ட ஒரு இடியிலேருந்து. ஆனால் அங்கே இடிகள் குறிப்பிட்ட காலம் வரை இடித்து கொண்டு தான் இருக்க போகின்றன. ஒரு நல்ல எதிர்காலத்தை அவர்களிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது. தென்கொரியா யாருடைய பிடியில் சிக்கி இருந்தாலும் நாளடைவில் ஆட்சி மாற்றம் நிகழும். இல்லை என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, இவன் போய் அவன் வந்தால் நல்லா இருக்குமா, அவன் போய் எவன் வந்தாலும் நடக்க வேண்டியது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சில சமயத்தில் நல்லதுன்னு நடக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் பெருவாரியாக நீங்கள் பாருங்கள், இந்த கொடுங்கோல் ஆட்சி செய்கிற மன்னர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. அப்படியே நாங்கள் இதை மாற்ற போகிறோம், பூமியை புரட்ட போகிறோம், நெம்புகோல் வச்சு அந்தாண்ட திருப்ப போகிறோம், அத்தை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம் அப்படிம்பாங்க. உலக வரலாறு முழுக்க எடுத்து படித்து பாருங்கள், நிதானமாக படித்து பாருங்கள். பல நாடுகளை கைப்பற்றிய கொடுங்கோல் மன்னர்கள் சொல்வதாக சொன்னவை, நாங்கள் இதெல்லாம் செய்வோம்னு சொன்னவை, ஆனால் பிறகு நடந்தவை அப்படின்னு பட்டியல் போட்டு பாருங்கள். சரி, இப்போ ஓஷோ அதுக்கு ஒரு விடை சொல்கிறாரு. உன்னுடைய லாப நஷ்ட வியாபாரத்தை இயற்கையோடு நீ பேரம் பேச முடியாது. அதுபோல் உலக வரலாறு, உலகத்தின் தன்மை ஏன் இப்படி இருக்கிறது என்பதை யாரும் எடுத்து கேள்வி கேட்க முடியாது. இது பிரபஞ்சத்தினுடைய இயற்கை. திடீர்னு மாற்றத்தை கொண்டு வரேன்னு ஒரு கொடுங்கோல் அரசன் சொல்லுவான். மாற்றம் என்ன, வெறும் ஏமாற்றமாக போகும், துன்பமாக போகும், வேதனையாக போகும். இதுக்கு எவ்வளோ பரவாயில்லப்பா இவங்க அப்பன் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. கொடுங்கோல் அரசர்கள், அவருடைய வாரிசுகள் உலகத்தில் அந்த மாதிரி மாற்றி அமைத்தவர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இது கொரியா ஏமாத்திரம். அதில் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த தீர்வு சொல்லி முடிச்சிடுறேன். அவர் என்ன சொல்கிறாரு, நல்ல வேலை நீ என்கிட்ட வந்துட்டேன்னு. நல்ல வேலை நீ என்கிட்ட வந்துட்ட. ஏன்னா உன் மனசில் அதை எதிர்த்து போராடணும்னு எண்ணம் இருந்தது. நீ ஒரு கிளர்ச்சியாளன்கிட்ட போயிட்டேன்னு வச்சுக்கேன், அவன் அதை தூண்டுவான். உன் மனசில் ஆழ் மனதோட வேருக்கு போனேன்னா இது மேலே ஒரு கோபமும் ஒரு எதிர்ப்பும் இருக்கும். நீ அதை நோக்கி போகணும் அப்படின்னு நினச்சி அதெல்லாம் மாற்றி ஒரு சொர்க்கபுரியை நான் உருவாக்கி மக்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற மேல் போர்வையில் போராடணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு தோணி நீ வெளிப்புற போராளியாக மாறி இருந்தேன்னா ஒரு மாற்றமும் நிகழ்ந்திருக்காது. நல்ல வேளை நீ என்கிட்ட வந்துட்ட. உள்ளுக்குள்ள மாற்றங்கள் நிகழ்த்துகிறவர்களுக்கு தனக்குள்ள மாற்றங்களை நிகழ்த்துகிற ஒரு போராளியாக மாறுனார். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நிறைய பேர் அதை விமர்சனம் பண்ணுவாங்க. இப்படி தான் ஆன்மீகம் ஊரை ஏமாத்துது அப்படிவாங்க. இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ளே திருந்தாதவர்கள், நல்ல கவனிங்க, உள்ளுக்குள்ளே திருந்தாதவர்கள் எவ்வளவுதான் அவர்கள் தங்களை நல்லவர்களாக வெளியில் காட்டிக்கொண்டாலும் அவர்களால் நல்லது செய்ய முடியாது. உலகின் மிகப்பெரிய ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் உள்ளுக்குள் மாறாதவர்களால் நடக்கிறது. இன்றைக்கி உலகம் படுகிற வேதனை இருக்க எல்லா தலைவர்களும் பார்த்தா இன்றைக்கி மனசை விட்டு சொல்லதாக இருந்தால் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தான் உலகத்தில் பல பகுதிகளில் அவங்க தங்களுடைய தலைமைக்கு வந்துட்டாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது. இதுக்கு என்ன விடைன்னா, உள்ளுக்குள் மாற்றம் நிகழ்கிறவர்களாக மக்கள் மாற வேண்டும். இந்த ஓஷோவுடைய பதிலை எங்களுடைய ஒளிபரவட்டம்ல போட்டிருக்கோம். கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் மாற்றம் வரும்.